ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற தலைப்பு பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய பராக் பாரிக் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட அட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு மல்டிகேப் ஃபண்டு. இந்தியன் ஈக்விட்டிஸில் கொஞ்சம் பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபாரின் ஈக்விட்டிஸ் டெப்ட் ரிலேட்டடானதுலையும் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு அசட் அலோகேஷன் கொண்டு வராங்க. இது எப்போலேருந்து எஃபெக்டிவ்னா 10th செப்டம்பர் 2019 இது எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ என்ன சேஞ்சஸ் அசட் அலோகேஷனில் வருது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம். ஸோ பராக் பாரிக் லாங் டேர்ம் அசட் அலோகேஷனில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மினிமம் 65%, மேக்ஸிமம் 100%. டெப்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் மணி மார்க்கெட்டில் மினிமம் 0% டு மேக்ஸிமம் 35% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபாரின் ஈக்விட்டி ப்ளஸ் ஃபாரின் ஈக்விட்டி ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 0%லேருந்து 35% வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இது எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டலாக இருக்கக்கூடிய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் ஈக்விட்டி ரிலேட்டட் மினிமம் 60%லேருந்து 100%, டெப்ட் ரிலேட்டடான ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது ஃபாரின் ஈக்விட்டி ரிலேட்டடானது குறிப்பிட்ட பர்சன்டேஜ்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அசட் அலோகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. கரண்ட்டாக இவங்க பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா பணமானது மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்டிகுலர் ஃபண்டில். அடிஷ்னலாக என்ன ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈக்விட்டி ப்ளஸ் ஈக்விட்டியில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டெப்ட் மணி மார்க்கெட்ஸு ப்ளஸ் ஃபாரின் ஈக்விட்டி இருந்தது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடிஷ்னலாக டெப்ட் செக்யூரிட்டிஸ்னு புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது எங்கன்னா யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, அதாவது REITs அண்ட் INVITs, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் இஷ்யூ பண்ணக்கூடிய டெப்ட் செக்யூரிட்டிஸில் மினிமம் 0 to மேக்ஸிமம் 100%, மேக்ஸிமம் 10% வரைக்கும் டோட்டல் அசட் வேல்யூலேருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சேஞ்சஸ்ஸு. ஸோ வரும் நாட்களில் பார்ப்போம் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா. ஸோ கடந்த 5 வருஷத்தில் இவங்க வந்து மினிமம் வந்து 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சிப்போலியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மினிமம் 10.15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோவில் டாப் 3 கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட்டு, HDFC, பஜாஜ். ஆல்ஃபாபெட்டுன்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, கூகுளோட கம்பெனி தான் ஆல்ஃபாபெட்டு. டோட்டல் அசட் வேல்யூவிலேருந்து 10.74% ஆல்ஃபாபெட்டில் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அசட்லேருந்து 9.66% வந்து HDFC பேங்க்லேயும் 6.84% பஜாஜ் ஹோல்டிங்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இடையே சொல்லியிருக்கேன், ஓவராலாக இவங்க 2000 கோடி இப்போ வந்து அசட் ஆனது மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாப் 10 ஈக்விட்டி ஹோல்டிங்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59.76%, அதாவது டோட்டல் அசட்லேருந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் ஓவர்சீஸ் லிஸ்டிங் கூட. பேங்க்கு, இன்டர்நெட் அண்டு டெக்னாலஜி, ஆட்டோ, இந்த 3 செக்டரில் மெஜாரிட்டி செக்டர் இது 3 செக்டர்ஸ் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் 44.11% இந்த 3 செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசான் ஜூலை 31, 2019 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து 66.88% பணத்தை வந்து இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 29.48% ஆஃப் பணத்தை வந்து ஃபாரின் ஈக்விட்டிஸில் பண்ணியிருக்காங்க. 3.65% வந்து கேஷ் ஈக்குவலன்ட்லேயும் ப்ளஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் ஆனது தான் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய டோட்டல் அசட் வேல்யூ, அதாவது 2000 கோடியில் 66.88% இந்தியன் ப்ளஸ் இந்தியன் ஈக்விட்டிலையும், அடுத்த 29.48% ஆஃப் பணத்தை வந்து ஃபாரின் ஈக்விட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மினிமம் 65% மேக்ஸிமம் 100% வரை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 66.88% இருக்குது. டெப்ட் செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் மணி மார்க்கெட்டில் மினிமம் 0லேருந்து 35%க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 3.65% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஈக்விட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மினிமம் 0லேருந்து 35% வரைக்கும் டோட்டல் அசட் வேல்யூலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 29.48% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு வந்து இந்த REIT ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் IITs அதில் வந்து 0 to 10%. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூட்டில் சேஞ்ச் இருக்கிறதுனால தான் 26 ஆகஸ்ட் 2019 9 செப்டம்பர் 2019 இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெடீம் பண்ணுறாங்க. அதாவது வெளியில் எக்ஸிட் ஆகிறவங்களும் சரி, இல்லை வேறு ஃபண்டுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுனால தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய வேறு ஃபண்டில் ஏதாவது நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸிட் லோடும் பே பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் 9th செப்டம்பர் 2019 அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணாலோ இல்லை சுவிட்ச் பண்ணாலோ அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸிட் லோடு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
ஏன்னா ஒரு ஃபாரின் ஈக்விட்டிஸ்லையும் ப்ளஸ் இந்தியன் ஈக்விட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற அதுன்ற ஒரு போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும். ஸோ ஒரு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறது, அங்கேருந்து நீங்கள் எடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா கூட காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.